விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கிருபையும் பரிசுத்தமான தயவும் இயேசுவின் நாமத்தினால நாளே இறங்கட்டும். யூடியூப் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளை கர்த்தரால் ஆசீர்வதிங்க. உடைய பிரசன்னம் இறங்கட்டும்பா. இந்த ஜெபத்தை பரிசுத்தமாக ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வசனத்தை பரிசுத்தமாக நம்பட்டும். தேவ கர்த்தாவே, இதை பார்க்க ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தர் இதை பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. மகிமையான வல்லமையில நிரப்புங்க. பார்க்க பார்க்க அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்த உணர்வு வரட்டும். கேட்க கேட்க கர்த்தரோடு கூட இணைந்து ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தின் உணர்வு பிள்ளைகளுக்கு கொடுக்க கர்த்தர் உதவிச்சு. நாளில் 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், சிதறுண்டு ஆடுகளை போல் இருந்து பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிமாரிடத்தில் திரும்பப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இதனுடைய தலைப்பு கண்காணிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கண்காணிப்பு. இன்னைக்கு நாமெல்லாம் சிதறுண்டு கிடந்தோம். சிதறுண்ட ஆடுகளை போல் கிடந்தோம். வழி தெரியாம கிடந்தோம். வழி தவறி கிடந்தோம். வழியில விழுந்து கிடந்தோம். சேற்றிலும் குப்பையிலும் கிடந்தோம். உதவாதவர்களைப் போல கிடந்தோம். பிரோஜனமில்லாதவர்களைப் போல கிடந்தோம். ஒதுக்கப்பட்டு கிடந்தோம். ஒரு நிறைவில்லாம கிடந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அவர் கண்காணியாய் நமக்கு இருக்கிறார். அவர் கண்காணியின் கேமராவாய் இருக்கிறார் கர்த்தர். அதுதான் சொல்ல, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிமாரிடத்தில் திரும்பப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இன்னைக்கு வீடு வீடா, சந்து சந்தா, தெரு தெருவா, பெரிய பெரிய ஆபீஸிலும் பெரிய பெரிய எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா கேமரா வைத்திருப்பார்கள். எல்லா இடத்திலும் இப்போ கேமரா. வியாபாரி கடைகளில் கேமரா, பெரிய பெரிய ஸ்டோர்ல கேமரா, பெரிய பெரிய ஆபீஸில் கேமரா, இன்னும் பல பல பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல கேமரா, பல இடத்திலும் கேமரா, கண்காணிப்பின் கேமரா வைத்திருப்பார்கள். இவை சுற்றிலும் என்ன நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி அந்த கேமரா அப்படியே கவர் பண்ணும். யார் வந்தா, யார் போனா, எந்த திருடம் வந்தா, எந்த மிருகம் வந்துச்சு, எந்த மனுஷன் எப்படி வந்தான், எந்த இடத்துல போராட்டம் வந்துச்சு, எந்த இடத்துல விபத்து வந்துச்சு, எந்த இடத்துல போராட்டம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்படி அந்த கேமரா தன்னுடைய சுயத்தில் இழுத்துக்கொள்ளும். ஒரு சராசரி ஒரு கேமராவில் எல்லாவற்றையும் அறிந்து அதை மற்ற மனுஷனுங்களுக்கு அது எந்த இடத்துல யார் கேமரா போட்டாலும் அவர்களுக்கு அந்த கேமராவில் காணும்படி நடந்த சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்தும் என்று சொன்னார். இன்னைக்கு நீ பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சராசரி ஒரு பூமிக்குரிய ஒரு கேமராவில் இப்பேறிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்துகிறது, காண்கிறது என்று சொன்னார். உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய கண்காணிப்பாய் இருக்கிறார். அவர் நமக்கு கண்காணிப்பாய் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சிதறி கிடந்தோம், தவறி கிடந்தோம், விழுந்து கிடந்தோம். இன்னைக்கு அவர் கண்காணின் கேமராவாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய ரத்தத்தினால், சுயமான ரத்தம், சொந்த ரத்தத்தினால, சொந்த ரத்தம். இந்த ரத்தம் பாருங்க, இந்த ரத்தத்துல பிபி இருக்காது, அந்த ரத்தத்துல சுகர் இருக்காது, அந்த ரத்தத்துல அழுக்கு இருக்காது, அந்த ரத்தத்துல கரைப்பட்டு இருக்காது. அந்த ரத்தம் எந்த ஒரு மனுஷ ரத்தம் இல்லை, எந்த உலகத்துக்குரிய ரத்தமும் இல்லை. அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தம் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற ரத்தம். அந்த ரத்தத்திலே விடுதலை உண்டு, அந்த ரத்தத்திலே சுகம் உண்டு, அந்த ரத்தத்திலே ஆசீர்வாதம் உண்டு, அந்த ரத்தத்திலே மீட்பு உண்டு. தேவன் சொல்லுகிறார், ஆகையால் உங்களை குறித்து தேவனாகிய சொந்த ரத்தத்தினால ஒரு சொட்டு ரத்தம் கூட தன் சரீரத்தில் வைக்காமல் எல்லா ரத்தத்தையும் நமக்காகவே சிந்தி நம்மளை அவருடைய பிள்ளையாய், அவருடைய கண்காணிப்பாய் நம்மளை அவர் சம்பாதித்துக் கொண்டார். தமது சபையை மேய்ப்பருக்கும்
மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காணிகளுமாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருக்கிறார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சொந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்ட தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் நமக்கு கண்காணிக்கிற ரத்தம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் உங்களை குறித்து சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு நான் இடத்துல நீங்களும் மறுபடியும் வந்து என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிவீர்கள், நீங்களும் அறியாமல் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தானத்தை உண்டாக்க போகிறேன். நான் தனியே உங்களை விட்டு போக மாட்டேன். நான் போறேன். நான் அந்த பூமியில வாழும்போது நன்மைகளும் அற்புதங்களும் செய்தேன், பிசாசுகளை துரத்தினேன், மரித்தோரை உயிரோடு எழுப்பினேன், எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி செய்தேன். இப்பொழுது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஸ்தானத்தை உண்டாக்கும்படி நான் என் பிதாவின் வீட்டுக்கு செல்லுகிறேன். அங்கு போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குறேன். ஆனால் நான் போகிறேன், ஆனாலும் நான் உங்களை தனியே விட்டு போக மாட்டேன். நான் உங்களை விட்டு போனால் இங்க பலவித நரிகளும் பலவித குள்ள நரிகளும் உங்களை கொன்று தீர்க்கும், பாவத்துல மூழ்கடிக்கும். அதனால நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நான் போவேன், மீண்டும் வருவேன். ஆனா உங்களை பராமரிப்பதற்கு, உங்களை கண்காணிப்பதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களை கண்காணிப்பாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்காணிப்பாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தேவனாகிய ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு கண்காணியின் கேமராய் இருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதோ 20-28 அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிப்பார். நான் உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஆளுகை செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை மேற்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை வழி காட்டுவார். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர்களோடு கூட இருப்பார். ஆறுதலாயிருப்பார், துணையாயிருப்பார், திடனாயிருப்பார், பலனாயிருப்பார், நம்பிக்கையாயிருப்பார். உங்களை பரிசுத்தமாக்குவார். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் போய் மீண்டும் வருவேன். போய் வருவதற்கு வருவேன். வர அந்த நாள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை கண்காணிப்பார். நீங்கள் போகிற வருகிற எல்லா இடத்தையும் கண்காணிப்பார். அவர் கண்காணிக்கிற ஒரு நல்ல தகப்பன், கண்காணிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இந்த நாளிலே அனுப்புவார். பாருங்க, ரூத்துல இப்படியாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்குள்ள நிரம்பி வடியும் பொழுது கர்த்தர் நம்மளை கண்ணோட்டமாய் பார்ப்பார். கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாய் பார்ப்பார். அவர் கண்காணியின் கேமரா, சகலத்தையும் அறிகிற கேமரா, சகலத்தையும் பார்க்கிற கேமரா, உள்ளத்தை ஆராய்கிற கேமரா, உள்ளந்திரியங்களை ஆராய்கிற கேமரா, உள்ளத்துல ஒவ்வொரு அவயங்களையும் அறிகிற பரிசுத்தமுள்ள கேமரா அவர். அப்பேரிப்பட்ட தகப்பந்த நாளில் சொல்லுகிறார். ரூத்துல 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். போவாஸ்
தன் பெரிய ஒரு தோட்டத்தை வைத்திருந்தார். அதிலே நெற்களும் பலவிதமான விவசாயங்களையும் போட்டு அதிலே பல ஆயிரம் ஜனங்களை வேலைக்கு வைத்து அதனை பார்க்க முடிய ஒரு கண்காணிப்பான ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துல அந்த வேலைக்காரர்களை பார்க்கும்படி ஒரு தலைவனை வைத்தார். போவாஸ் கண்காணிப்பாயிருந்தார். அந்த தலைவன் கேட்டார், எப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள், இந்த பிள்ளை யாருடையவர், இவள் ஏழைங்க வந்திருக்கிறார், எங்க இருந்து வந்தவள் என்று கேட்கும் பொழுது அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதிரமாக, இவன் மோவா தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்து மோவாபின் பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகு அரிகட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் இடத்துல கேட்டுக்கொண்டாள். காலம் துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றார். அந்த ரூத்து நெல்களை கொட்டுகிறது. அந்த ஒவ்வொரு அரிசியும் நெல்லை பொறுக்கி தன் வாழ்க்கைக்கு சேகரித்து தன் மாமியாரும் சாப்பிட்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லி பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். இதை யார் பார்க்கிறார்? அங்கு வேலை செய்கிற ஒரு கண்காணிப்பானவர் பார்க்கிறார். அப்பொழுது இந்த இடத்துல போவாஸ் சொல்லுகிறார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே இரு, என் ஊழியக்காரர் பெண்களோடு கூட இரு என்று சொன்னார். அவர்கள் அறுப்புக்கு வயல்களை பார்த்து, நீ அவருக்கு பிறகே போக ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டிவிட்டு இருக்கிறேன் என்றார். கண்காணிக்கிறார். இந்த மகள் ஏழையாய் இருக்கிறார், தரித்திரமாய் இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு கண்காணிப்பின் கேமரா போவாஸ் மூலியமாக ஒரு கருணை கிடைக்கிறது. மகளே, நீ பாதுகாப்பாயிரு, நீ பத்திரமாயிரு, வேறு வயலுக்கு போகாதே, வேறு அந்நிய ஜனங்களுடைய வயலுக்கு போகாதே, நீ எந்த இடத்துக்கும் போகாதே, உன்னை எந்த மனுஷனும் தொடாதபடி நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன். இதோ உனக்காக என் ஊழியக்காரர்களில் ஸ்திரீகள் உண்டு, அவரோடு கூட தங்கியிரு, நீ அவங்களோடு கூட வேலை செய்கிறபடினால் நீ அவர்களோடு கூட தங்கியிரு, எங்கும் போகாதே என்று சொல்லி கண்காணிக்கிற அந்த போவாஸ் அந்த வேலையாட்களை பார்க்கிற கண்காணிப்பு இடத்துல சொல்லுகிறார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ல, எங்கும் போகாதே என்று சொல்லி, எங்கும் போகாதே, இருக்கிற இடத்திலேயே பொறுக்கிக் கொள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் சிதறுண்டு ஆங்கும் இங்கும் போய் தெரியாமல் தேவ வசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் உத்தமமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அவருடைய பார்வைக்கு நீங்கள் கவனமாயிருங்கள். உங்க வாழ்க்கை அவருடைய பார்வைக்கு, ஏன்னா அவர் கண்காணியின் கேமராவை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையை அறிந்து கொண்டு இருக்கிறார். நீ வாழக்கூடிய வாழ்வை அறிந்து கொண்டு இருக்கிறார். உள்ளத்தை ஆராய்கிற தேவன், உள்ளத்தை ஊடுருகிற தேவன். நமக்கு வெளியே தான் தெரியும், வெளி தோட்டத்தை தான் தெரியும். ஆனால் அவர் உள்ளத்தை அறிகிற தேவன், உள்ளத்தை ஆராய்கிற தேவன், உள்ளத்தை எல்லாவற்றையும் ஊடுருகிற தேவன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்து 2 நாளாகமத்தில் 34 அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, யோசியா ராஜாவாக அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே வணிகம் 34:13 வாசிக்கிறோம். அவர்கள் சுமைக்காரரை சாதிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாவற்றின் கண்காணிகளாகவும் இருந்தார்கள். லேவியர் இன்னும் சிலர் கண்காணிப்பும் மணியக்காரரும் வாசல் காவலுக்காகவும் இருந்தார்கள். இந்த யோசியா ராஜாவாகும்போது 8 வயதா இருந்தார். 38 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே இடதும் வலதும் சாய்ந்து போகாமல் இருந்தார். கர்த்தர் கண்காணியாய் பார்க்கிறபடியினால் யோசியா தன் தாவீது தன் பரிசுத்தத்தில் நடந்ததை போல
தன் பார்வைக்கு செம்மையானதே செய்தார். தாவீதின் வழியில் இடதும் வலதும் சாய்ந்து போகாமல் தாவீது தேவனுக்கு எப்படி பயந்து தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தாரோ அவைகளை பணியாகவே வாழும்படி யோசியா தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். அங்கு இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற சிலைகளை உடைத்து அவன் ராஜாவாக 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளம் வயதாக இருக்கையில் தன் தகப்பனாக தாவீது தேவனை தேட ஆரம்பித்தான். 12ஆம் வயதிலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகியவற்றை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்துக் கொள்ள தொடங்கினார். அவர் வாழ்ந்த யூதா தேசத்திலும் எருசலேமின் தேசத்திலும் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற விக்கிரங்களும் சுரூபங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி அவர்களை சுட்டரித்து அந்த இடத்தையெல்லாம் சுத்திகரித்தார். அந்த இடத்தையெல்லாம் தூய்மையாக்கினார். கர்த்தர் பார்வைக்கு கர்த்தர் என்னை கண்காணிக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று என் தகப்பனாகிய தாவீது வாழ்ந்த வழியிலே இடதும் வலதும் சாய்ந்து போகாமல் நான் நேராய் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயபக்தியாய் வாழ்ந்தார், சுத்திகரித்தார். அவரை அந்த இடத்துல இருக்கிற எல்லா வாதைகளும் பொல்லாப்புகளும் அந்தகாரங்களையும் சுட்டரித்து ஆலயங்களை சுத்திகரித்தார். ஆலயம் எங்கும் பரிசுத்தமாக்கினார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பரிசுத்தமான இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:14 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், அவனை நான் கெடுப்பேன் என்று தேவனாகிய கண்காணிப்பின் கேமராவின் வழியாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள், ஆலயத்தை தூய்மையாக்கிக் கொள். இருதயம் என்கிற ஆலயத்தில் இருக்கிற விக்கிரங்கள் அழிந்து போகட்டும், இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சொரூபங்கள் அழிந்து போகட்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீவினைகளையும் விளக்கி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால உங்கள் இருதயங்கள் சுத்திகரித்து உங்கள் ஆலயங்கள் சுத்திகரித்து நீங்கள் பரிசுத்தத்தில் வளரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். இந்த நாளில் ஒரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேளுங்க, பரிசுத்தத்துக்குள்ள வாங்க, வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை எல்லாவித நன்மையினாலும் நடத்துவார். ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒரு பொழுதும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். இன்னைக்கு வேதம் சொல், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியத்தையாவனும் அந்நியர் உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பணாசை இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். தேவன் நம்மளை கண்காணிக்கிறார். இன்னைக்கு இந்த தேசத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் கண்காணிக்கிறார்கள். சபையில் இருக்கிற மக்களை கண்காணிக்கிறார்கள். அவர்கள் கெட்டு போயிடக்கூடாது, அவர் பாழாய் போயிடக்கூடாது, அவர் வேதனையோடு நொறுக்கி போயிடக்கூடாது என்று சொல்லி விசுவாசிகளை கண்காணிக்கும்படி, விசுவாசிகளை எப்படியும் தெய்வ சமூகத்தில் கொண்டு வரும்படி தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் கஷ்டப்படுகிறார்கள். தேவ சமூகத்தில் உபவாசம் எடுத்து செபித்து எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண்காணிக்கிறார்கள். வழி தப்பி போன ஆட்டை தேடி வந்த கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்கார அழைத்து எந்தெந்த இடத்துல வழி தப்பி போகிற ஜனங்கள் ஆடுகள் உண்டோ அவர்களை தேவ பக்கத்துக்குள் தேவ சமூகத்தில் திருப்பும்படி கண்காணியாய் இந்த பூமியில வைத்திருக்கிறார்கள். 12 அப்போஸ்தலரை அழைத்து பிசாசுகளை துரத்தவும் மரித்தோர் உயிரோடு எழுப்பவும் குஷ்டங்களை குணப்படுத்தவும் கண்காணியாய் இந்த தேசத்துல வைத்தார். ஒரு ஜனங்களும் கெட்டு போவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. லூக்கா 19:10 இழந்து போன தேட ரட்சிக்க மனுஷன் பூமிக்கு வந்தார். இழந்தவர்களை தேட கண்காணிப்பாய் ஊழியர்களை வைத்தார். எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டழிந்து போவது அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவர் சொந்த இரத்தத்தினாலே நம்மளை சம்பாதித்தார், சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்தார். துடி துடித்து ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார்.
துடித்து வேதனையோடு நம்மளை இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதித்தார். தேவ பிள்ளைகளே, வசனத்தின் சபத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்துல திரும்புங்க, அவர் உங்களை பார்ப்பார். நீதிமொழி 5:21 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் மனுஷபுத்திரை பார்க்கிறது, அவருடைய கால்களை சீர்தூக்கி பார்ப்பார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் கண்காணிப்பாய் பார்ப்பார். உத்தமத்தை விட்டு விலகிறாத, பரிசுத்தத்தை விட்டு விலகிறாத, தேவ சமூகத்துக்குள்ள அதிகமா நெருங்குங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமா நெருங்குங்க. அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார், எப்பொழுதும் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்க. அவர் நம்மை கண்காணியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை கண்காணிப்பாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் எல்லாம் விலையேறப்பட்டவர்கள், இந்த பூமியில நாம் விசேஷித்தவர்கள். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டவர்கள், அவருடைய சொந்த சுய ரத்தத்தினாலே சிந்தப்பட்டு நம்ம கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதோ இந்த நாளில் 1 பேதுரு இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இப்படியாய் ரிஷா ரவலாந்தோடிமா, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தை மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இருமாப்பாய் ஆளாமல், இருமாப்பாய் வாழாமல், இருமாப்பாய் இருக்காம, உள்ளத்தில் ஒரு செபம் வெளியில் ஒரு செபம், உள்ளத்தில் ஒரு வாழ்வு வெளியில் ஒரு வாழ்வு, உள்ளத்தில் ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம், உள்ளத்தில் ஒரு பாசம் வெளியில் ஒரு பாசம், உள்ளத்தில் ஒரு அன்பு வெளியில் ஒரு அன்பு, இப்படி வாழாமல், இரு மாப்பாய் இல்லாமல், இரு உள்ளமாய் இல்லாமல், இரு வாழ்க்கை இல்லாமல், இரு செயல்கள் அல்லாமல், இரு புத்தி இல்லாமல், கர்த்தர் சொல்லுகிறார், இருமாப்பாய் ஆளாத மந்தை மாதிரிகளாய் கண்காணிப்பாய் செய்யுங்கள். உங்களையே நீங்கள் தியானிங்கள். உங்களை குறித்து நீங்கள் ஒரு கேமராவாய் இருக்கு, நீங்களே ஒரு கேமராவாய் இருக்கணும், நீங்களே ஒரு கண்காணின் கேமரா இருக்கணும். உங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்க வாழ்க்கையை குறித்து அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் எதிலே தடுமாற்றமா இருக்கீங்க, தவறி விழுந்திருக்கிறோம் என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்களே உங்களை கண்காணிப்பாய் பார்க்க வேண்டும், நீங்களே உங்கள் கேமராவாயா இருக்க வேண்டும். மனைவியை குறித்து, கூடாரத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உழைப்பை குறித்து, வாழ்க்கையை குறித்து நீங்களே அறியணும். ஏன் கவலை, ஏன் கண்ணீர், எதனால வருகிறது, எதனால வந்திருக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லி நீங்க உங்களை ஆராய வேண்டும். நீங்களே உங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நீங்களே உங்களை கேமராக வைத்து உங்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை பார்க்கிற உங்களுக்காக தேவன் சொல்லுகிறார், இப்பொழுதே உங்களை திரும்புங்க. இருமனதாய் வாழாமல், இரு உள்ளமாய் வாழாமல், பரிசுத்த உள்ளத்தோடு வாழுங்க. எப்பொழுதும் அவரோடு கூட இருங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பரும் வெளிப்படும் போது மகிமையான வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இருமாப்பாய் வாழாமல் ஒரே உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு நீங்க வாழும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கிரீடத்தை நான் வாடி போகாதபடி நான் உங்களுக்கு தருவேன், என் கிரீடத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஒரே ஒரு வாய்ப்பு, எப்படியாவது நீங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். எப்படியாவது தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், கிட்டி சேர வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டார், கொடூரப்பட்டார். அவரை போல கொடூர அந்த பூமியிலே யாரும் படல. அவரை போல அன்புள்ள தேவன் யாரும் இல்லை. அவரை போல கருணையோடு கண்காணிப்பாய் நம்மளை பார்க்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வம் யாரும் இல்லை. இன்றைக்கே தேவ அன்பிலே வாங்க, இன்றைக்கே பரிசுத்த தேவ அன்பிலே வாங்க. கர்த்தர் உங்களை மேய்க்கும்படி அழைக்கிறார். அடுத்ததாக தீத்து 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரக்காரனாய் ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுப்பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சாதவனும் இருக்க வேண்டும்.
தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவர் பார்வைக்கு நாமெல்லாம் விலையேறப்பட்டவர்கள், அவருடைய கண்காணிப்புக்கு நம்மெல்லாம் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள். அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மதுபானத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க, விக்கிரங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, அநியாயமான பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை யாரும் குற்றம் சாட்டாதபடி, உங்களை யாரும் குறைபடுத்தாதபடி, யாரும் உங்களை தவறாய் பேசாதபடி, நீங்களும் குற்றமுள்ள பிள்ளைகளாய் வாழாதபடி, நீங்கள் பரிசுத்தமுள்ள கண்காணியாய் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்தும்படி அழைக்கிறார். இப்பொழுதே அவருடைய இரத்தத்துக்குள்ள வாங்க, இப்பொழுதே அவருடைய கண்காணியின் கேமராக்குள்ள வாங்க. பரிசுத்தம் தேவன் உங்களை அழைக்கிறார். இஷ்டப்படி செய்யாமல், இஷ்டப்படி வாழாமல், இஷ்டப்படி இருக்காமல், இஷ்டப்படியே நான் இருப்பேன், ஜாலியா இருப்பேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா இருப்பேன், நல்லா உடை அணிவேன், நல்லா ஜாலியா இருப்பேன், நல்லா அங்க போவேன், இங்க போவேன், ஏன் இஷ்டம் தான், ஏன் இஷ்டம் தான், ஏன் இஷ்டம் தான் வாழ்ந்து உங்க ஆத்மாவுக்கு நீங்க நஷ்டப்படுத்திக்காதீங்க, உங்க பெருமைக்கு நீங்க நஷ்டப்படுத்திக்காதீங்க, உங்க வாழ்வின் அழிவுக்கு நீங்க நஷ்டப்படுத்திக்காதீங்க. பார்க்கிற கண்காணிமின் கேமரா ஒருத்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் உள்ளத்தை பார்க்கிறார், உங்கள் உணர்வை பார்க்கிறார், உங்க வழியை பார்க்கிறார், உங்க வாழ்வை பார்க்கிறார், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற விதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார், அவருடைய அன்புக்கு அழைக்கிறார், அவருடைய விருப்பத்துக்கு அழைக்கிறார். அவர் கிட்டே சேருங்க, அவருடைய அன்புக்குள்ள வாங்க, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள ஐக்கியமா இருங்க, அவருடைய ரத்தத்துக்குள்ள பந்தமா இருங்க, ஐக்கியமா இருங்க, சொந்தமா இருங்க, பந்தமா இருங்க. எப்பொழுதும் அவரை இணைத்துக் கொண்டிருங்க, எப்பொழுதும் அவளை பற்றி கொண்டிருங்க, அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்பொழுதும் கைவிட மாட்டார், எப்பொழுதும் கைவிட மாட்டார், ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். நாளை பிலிப்பில் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிப்புகளும் உதவிக்காரமாய் எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். இப்படியாக பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், பரிசுத்தவான் அனைவர்களுக்கும், கண்காணிகளுக்கும் பார்க்கிற கண்காணி, இடதும் வலதும் சாய்ந்திருக்கிற பிள்ளைகளை, ஜனங்களை பரிசுத்தல கொண்டு வர, சேற்றில கிடக்கிற ஜனங்களை பரிசுத்தத்துல கொண்டு வர, வியாதி நோயில கிடக்கிற ஜனங்களை பரிசுத்தல கொண்டு வருகிற, மரண படுக்கையில் இருக்கிற ஜனங்களை பரிசுத்தத்துல கொண்டு வருகிற, குடிகாரர்களை பரிசுத்தத்துல கொண்டு வர, வீட்டு பிரச்சனை இருக்கிற ஜனங்களை பரிசுத்தத்துல கொண்டு வர அப்போஸ்தலரை கண்காணியாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் இந்த வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற, கேட்கிற, நம்புகிற உங்களை ஒரு கண்காணிப்பின் கேமராய் வைத்திருக்கிறார். நீங்களும் ஒரு கண்காணியின் கேமராய் இருக்கிறீர்கள், உங்களையும் கண்காணியின் கேமராய் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே கர்த்தரோடு கூட வாங்க, கர்த்தரோடு கூட நெருங்குங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் ஆசீர்வதிப்பார், முற்றிலும் பாதுகாப்பார். ஒரு நிமிஷம் உங்களை விட்டு விலக மாட்டார். பூமியில எல்லாம் விலகிடும், பார்க்கிற கர்த்தர் விலக மாட்டார். அதனால இந்த பூமியை விட்டு ஒரு நாள் போக போகிறோம், தேவ சமூகத்தில் போக போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம், அவரோடு கூட சந்தோஷமா இருக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் கண்காணிப்பிலே நம்ம வாழுவோம், அவருடைய ஸ்தானத்துக்கு, ஸ்தலத்துக்கு போவோம். அவர் இந்த பூமிக்கு வருவார், அவனை அழைத்து கொண்டு போவார், அவருடைய கூடாரத்தில் வைத்துக் கொள்வார், முகமுகமாய் அவரை பார்க்க போகிறோம். இந்த தெய்வ பிள்ளைகளே, ஜெபத்தை கேளுங்க, நம்புங்க, கர்த்தரோடு கூட இணைந்திருங்க. ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். வசனத்தின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த ஜெபத்தை பார்க்கிற, இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் இந்த ஜெபத்தின் மீது, வசனத்தின் மீது இறங்கட்டும். இது பார்க்கிற பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும். இப்பொழுது அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பொல்லாப்பு மாறணும். இதை பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளைகளுக்குள்ள கொடுப்பீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக, ஒரு மீட்பை கொடுப்பீராக, ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. தேவனுடைய ரத்தத்தினால இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டுவிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. தொட்டப்படுவதாக
ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.